Hi viewers, welcome to Tomath lesson 3 algebra example number 3.44 பார்க்கலாம். If alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, then find the values of Roman number 1 alpha minus beta. ஸோ இதுக்கு வந்துட்டு காமனாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஏபிசி எடுத்தோம்னாலும் நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இதில் ஏபிசி வேல்யூ எடுக்கலாம். ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, அதுதான் ஏ வேல்யூ. அடுத்து பி வேல்யூ என்ன, எக்ஸ் டேர்மில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 7, அதுதான் பி வேல்யூ. அண்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 10. ஏபிசி வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம், மைனஸ் பி பை ஏ, இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ வந்துட்டு மைனஸ் பி வேல்யூ என்ன, 7 பை 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 7. நம்ம டினாமினேட்டரில் 1 வந்தால் அடுத்த ஸ்டெப்பில் விட்டுறலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. ஓகேவா? சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. Then we have to find alpha into beta, product of roots. C by A தான் formula. C value என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 by 1. A value 1. Alpha into beta, but 1ஆல் டிவைட் பண்ணுறப்ப சேம் அதே வேல்யூ கிடைக்கும். Alpha into beta equal to 10. ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஆல்ஃபா பீட்டா இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா இது ரெண்டையுமே நம்ம இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம். இதை ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறப்ப நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வருமா, அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், ஆல்ஃபா ஸ்கொயர் minus 2 into alpha into beta plus beta square. A minus b whole square is equal to a square minus 2ab plus b square. அந்த ஃபார்முலா நம்ம இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது. ஸோ நம்ம இதைத்தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி உள்ள டேர்ம்ஸ் கூட ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இது ஆல்ரெடி உள்ளதா. ஸோ இது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதை இது பண்ணாலும் அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ ப்ளஸ் 2 ஆல்ஃபா எடுத்தோன்னா மைனஸ் 2 ஆல்ஃபாவே எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பேலன்ஸ் ஆயிடுச்சா. ஸோ என்னென்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே வரும். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் ஆட் பண்ணால் அதை சப்ட்ராக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபாவாக உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உள்ளே அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்திட்டேன், இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸா, இதுவும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா, இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ இங்கே கொண்டு வந்து ப்ளஸ் 2 ஆல்ஃபாவை எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? இது மூணு டேர்மையும் ஒன்றா வச்சுக்கோங்க. மைனஸ் 2 ஆல்ஃபா ஆட் பண்ண இருக்கும், கடைசி எழுதிக்கங்க, மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு அதை சுருக்கி எழுதிக்கிங்க, மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஓகே, எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற வேல்யூஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டோட வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ஹோல் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நம்ம இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு வேல்யூ போட முடியாது. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது, பட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்காக இந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். ஒரு ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணி ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்.
இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பண்ணணுங்கிறதுக்காக இந்த ப்ளஸ் டூ ஆல்ஃபா பீட்டாவை இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இந்த டேர்மை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடுறோம். சரியா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடுது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆயிடுது. சரியா? அப்போ ப்ளஸில் கொண்டாந்துட்டோமா இங்கே ப்ளஸ் வேல்யூ என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன 10. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 7 ஸ்கொயர் என்ன 49 மைனஸ் 40. 7 ஸ்கொயர் இஸ் 49 மைனஸ் 40. சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 9. இது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9 கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும்தான் வேணும். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும் வேணுங்கிறனால ஹோல் ஸ்கொயரை இங்கே எடுத்துகிட்டு வரப்போ 9 ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. தட்ஸ் ஆல். ஓகே, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி மாற்றிருக்கோம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு நம்ம எப்படி மாற்றிருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா இல்லையா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கா? ஸோ இந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வருமா? ஸோ நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். புக்கில் வந்து டைரெக்டாக ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. இந்த ஃபார்முலா எப்படி வருங்கிற ஸ்டெப்பை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். இங்கே டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை இருந்துச்சு ஃபிங்கர் டிப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா போட்டு நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ரோமன் 2 கொஷின் பார்க்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கிடைச்சிது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -7 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 10 கிடைச்சிது இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டைரெக்டாக பண்ணாமல் அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன். நான் லெஃப்ட் சைடு விட்டுறலாம், லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம், ரைட் சைடு விட்டுறலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஓகேவா? இதை ஒன்றா வச்சுட்டு இந்த செகண்ட் டேர்மை லாஸ்ட்டாக தேர்டு டேர்மாக கொண்டு போய் எழுதிக்கிங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுதானே வேணும் இல்லையா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கொஸ்டின், இதுதான் வேணும். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற டேர்மை ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த டேர்ம் இங்கே வரப்போ என்ன ஆயிரும், -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே இது மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இது இங்கே கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ வேணும்னா நம்ம இதை கால்குலேட் பண்ணலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு உள்ளதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்ன -7. இப்போ -7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ 10. ஓகே, 49 minus 20. So remaining என்ன வரும் 29. So alpha square plus beta square is equal to 29. That's all. Third question பார்க்கலாம். Okay, Roman 3 question பார்க்கலாம். Alpha cube minus beta cube is the question. நம்ம கையில் நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -7 கிடச்சிருக்கு, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா +10 கிடச்சிருக்கு. இதாக வச்சுருக்கோம். இப்போ ஹோல் க்யூப் இருக்கிறனால இடையில வேறு மைனஸ் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் ஃபார்முலா, அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இருக்குல்ல அந்த ஃபார்முலா. இப்போ ஆல்ஃபா க்யூப் என்ன ஆயிரும், அடுத்து -3 ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா க்யூப். இது வந்துட்டு ஏ மைனஸ் பி ஹோல் க்யூபோட ஃபார்முலா. நான் ஏக்கு பதிலாக ஆல்ஃபாவும் பிக்கு பதிலாக பீட்டாவும் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பாருங்கள் ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் தானே வேணும், அது ஒன்றாவது எடுத்துக்கோங்க.
ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் ஒன்று எடுத்துட்டோமா. இப்போ ரிமைனிங் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் இருக்கா, இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக பாருங்கள், இதில் ரெண்டு காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் 3, 1 டைம் ஆல்ஃபா, 1 டைம் பீட்டா. 1 டைம் தான் எடுக்க முடியும். ஏன்னா லோவஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் இருந்தாலும் நம்ம லோவஸ்ட் பவர் என்னவோ அதுதான் காமன் எடுக்க முடியும். அதே மாதிரி பீட்டா ஸ்கொயர் இருக்குது, இருந்தாலும் லோவஸ்ட் பவர் 1 தான். ஸோ -3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா காமனாக வெளியே எடுத்துகிட்டேன் இந்த 2 டேர்ம்ஸ்லேயும். சரியா, மைனஸ் 2 டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் எடுத்திருக்கேன். அக்கா ஃபஸ்ட்டு டேர்மில் மீதம் இருக்கும் 1 டைம் ஆல்ஃபா. இப்போ ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸ் வந்ததுனால மைனஸ் உள்ள போட்டுக்குங்க. 1 டைம் பீட்டா இது இருக்குது. ஓகே, ஃபார்முலாவை இப்போ நான் இப்படி மாற்றிருக்கேன். இங்கே வந்துட்டு -3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூ ரோமன் 1ல் நம்ம பார்த்துருக்கோம். ரோமன் 1ல் 3ன்னு கண்டுபிடிச்சோம். சரியா, அதையும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. அதை நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா இன்டூ பீட்டாக்கு 10, எகெயின் நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு 3. ஸோ இதுக்கு எல்லாமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் கிடைக்கும். பார்க்கலாமா. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்திரன்னு பாருங்கள். இந்த டேர்ம் இருக்குல்லையா, -3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதை நான் ரைட் சைட் இருந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் இங்கே இருக்க ப்ளஸ் மைனஸ் இங்கே வரப்போ ப்ளஸ் ஆகிடுமா. 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் லெஃப்ட் சைட். அப்போ இங்கே என்ன இருக்கும், இது மட்டும் தான் இருக்கும் இல்லையா. இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் வேணும்னா லெஃப்ட் சைடு உள்ளதுக்கெல்லாம் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 3 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 10, again alpha minus beta. Okay, 3 cube வந்துட்டு 27, 3 cube is 27 plus 3 3s are 9, 9 into 10 90. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப்ங்கிறப்ப 117 தான் கரெக்டான வேல்யூ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரோமன் நம்பர் 4 பார்க்கலாம். ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு வந்துட்டு என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம்னா 4 ஆகுமா. ஸோ நம்ம ஆல்ரெடி ரோமன் 2ல் இதை பார்த்துட்டோம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அதை எடுத்து நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ நான் இது வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஏ பின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஏ ஸ்கொயர், இதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், பவர் 4 ப்ளஸ் 2ab எழுதணும். அடுத்து 2ab, அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணுறப்ப பீட்டா பவர் 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 தான் தேவை. அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த டேர்மை நான் பின்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்து நமக்கு இதுதான் தேவைங்கிறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேர்மை நான் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு சைடுக்கு அதாவது லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மூவ் பண்ணிட்டுனா அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுதான் வேணுங்கிறனால அப்படியே லெஃப்ட் சைடு எழுதிக்கலாமா. ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு மைனஸ் இங்கேயும் ஆல்ஃபாக்கும் ஸ்கொயர் இருக்குது, பீட்டாக்கும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த பேஸ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்திக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இந்த ஸ்கொயரை வந்துட்டு காமனாக ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து இதே கொஷினில் வந்து 3.44 இதே எக்ஸாம்பிளில் ரோமன் 2ல் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 29. ஓகேவா, அப்போ இங்கே 29 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வேல்யூ என்ன தேவைப்படுது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அதுக்கு கிவன் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 10. சரியா, இதோட வேல்யூ ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்க. இப்போ
இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு 29 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2 × 10 ஹோல் ஸ்கொயர். இப்போ 29 ஸ்கொயர் என்ன 841 -2 × 10 ஸ்கொயர் 100. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200. தென் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 641. ஸோ ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 641. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுக்குறப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படி தானே பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்குவீங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க, இப்படி க்ராஸாக மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. சைன் மறக்காமல் போடணும். பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், தென் சைன் ப்ளஸ், அடுத்து பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ரோமன் 2ல் பார்த்துட்டோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ என்ன 29 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 10. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 29/10. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. காமன் டிவைசர் இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணலாம். இப்போ 29க்கும் 10க்கும் காமன் டிவைசர் இல்லை, அதனால் நான் இப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ரோமன் 6 ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஸோ இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா என்ன ஆயிரும் ஆல்ஃபா க்யூப், தென் சைன் ப்ளஸ் இருக்குது போட்டுக்கலாம். பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா பீட்டா க்யூப். இதோட வேல்யூ நமக்கு தெரியணும்னா இது நம்ம இந்த கொஷினில் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப் ஃபார்முலா எடுத்துக்கணும். இதிலிருந்து நான் எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 3 × ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூபுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதே வீடியோவில். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூபுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். சரியா, ஓகே. இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்ன இருக்குது நம்ம கையில், -7 ஹோல் க்யூப் மைனஸ் ஆஃப் 3 × ஆல்ஃபா பீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -7 இஸ் டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 10. ஓகே, -7 ஹோல் க்யூப் அப்படின்னு வரும். -7 ஹோல் க்யூப்ங்கிறப்ப மைனஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா பேஸில் மைனஸ் பவரில் ஆட் நம்பர் அப்படிங்கிறப்ப வந்துடும். சரியா, இப்போ 7 க்யூப் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 49, 7 ஸ்கொயர் 49. எகெயின் ஒன் டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். 63 ரிமைனிங் 6 28 4 7s are 28 plus 6 343. 343 minus into minus plus 310 is 30 into 7 210 divided by 10. ஸோ நம்ம பாருங்கள், இது நியூமரேட்டரில் சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பெரிய நம்பர், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர். அதோட சைன் போட்டுக்குங்க. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி போடலாம். 3 - 0 3, 4 - 1 3, 3 - 2 1. ஸோ -133 divided by 10. ஸோ இதுக்கு காமன் டிவைசர் இல்லை, நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஸோ இதான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ -133/10. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.